அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் மார்க் ஸ்கோர் ஆகலைன்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு பதட்டம் ஆயிக்கிறாங்களா? இதனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் நல்லா தானே ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படிப்பை வெறுக்கிறாங்களா? இதனால் பேரண்ட் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு அட்வைஸும் ஆறுதலும் கொடுத்துட்டு அடுத்தடுத்த கோச்சிங் டீச்சிங் எல்லாம் கொடுத்துமே அந்த குழந்தைகளோட நிலை அடுத்த லெவலுக்கு போகாமல் 2 பேருமே சிரமப்படுறீங்களா? பெற்றோர்களும் குழந்தைகளும். அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. உளவியல் விழிப்புணர்வு வீடியோ. அதாவது குழந்தைங்க படிக்கிறதுக்கான கற்றலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால் வரக்கூடிய சங்கடங்கள், வருத்தம், வேதனை, இது எப்படி ரெக்கவர் பண்ணி வெளியில் வர்றதுங்கிறதுக்காக தான். அப்போது குழந்தைங்க ஒன்று படிக்கிறாங்க, ஒன்று கவனிக்கிறாங்க அப்படின்னா கவனம் வேறு, படிக்கிறது வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு படிக்கிற குழந்தைகள் ஒரு படிக்கிறத திட்டமிடுவாங்க, கவனிக்க முடியாமல் சிரமப்படுவாங்க. அந்த வெளிப்படுத்துறதுல பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த செயல்முறையை, அதாவது அந்த ஃபார்மேட் பண்ணி சொல்ல வரும், எழுத வராது. இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கும். அப்போ இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு தான் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கற்றலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உளப்பகுப்பாய்வு செய்து அதற்கான வழிகாட்டுதலை தெரப்பியூட்டிக்காக கொடுத்து கொண்டு வருகின்றோம். அப்போது ஒரு குழந்தை, ஒரு மாணவன் படிக்கிறதுல இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு காம்ப்ளிகேட் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் படிக்க முடியாதுங்கிறத பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவர்களுக்கு ஈஸியாக இருக்கும், அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஈஸியாக இருக்கும், ஆனால் எக்ஸாமில் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி சங்கடங்கள் தான் வரும். அப்போ இதுக்கெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தெரப்பியூட்டிக் கொடுக்குறப்ப அவங்க இயல்பு நிலையில் அந்த டென்ஷன் இல்லாமல் ரெக்கவரி ஆகி வெளியில் வருவாங்க. அப்போது ஒரு மாணவன் ஒரு சென்டென்ஸோ, ஒரு பேராகிராஃபோ, ஒரு எஸ்ஸேவோ படிக்கிறாங்க அப்படின்னா அதில் திட்டமிடுதல், கவனம், ஒரு நேர செயலாக்கத்தை வெளியில் கொண்டு வரணும். அதாவது திட்டமிட்டதை கவனிக்க முடியணும், கவனித்ததை ஒரு நேரத்தில் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்துறதுக்கான தொடர்ச்சி செயலாக்கம் வராதனால தான் அவங்க அப்செட் ஆயிடுறாங்க, ஃபெட்டிக் ஆயிடுறாங்க. ஸ்கூல் புத்தகத்தை கண்டாலே வெறுப்பாயிடுது. எக்ஸாமுன்னா ஹைப்பர் டென்ஷன் ஆயிடுறாங்க, ரொம்ப ஹை ஆயிடுறாங்க. அவங்களுக்கு இதனால் கண்ணு வலி, தலைவலி, வயிற்று வலி, ஒரு சோர்வு நிலை, இந்த மாதிரியே ஏற்பட்டுட்ருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா இவங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை தொகுத்து செய்யக்கூடிய அந்த ஃபார்மெட்டு தெரியணும். அதுக்காக தான் எங்களோட நிறுவனத்தில் இவர்களை பகுப்பாய்வு செய்து இவங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு சொல்லுக்கும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க, இவங்களோட லேர்னிங் ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சி ஃப்ரேம் ஒர்க் தெரப்பியாக நாங்கள் கொடுத்துட்டு வர்றோம். அப்போ மாணவர்களுக்கு வாசிக்கும்போது அதைய ஒரு ரீடிங் பண்ணலாம், ஒரு கொஸ்டின் ஆன்சரில் மெமரி வைக்கிறதுக்கு படிக்கலாம். அதை கற்றுக்கொள்ளும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரொனவுன்சியேஷன், அந்த சவுண்டு அவங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் மாறி வரும், அந்த ஃப்ளூயண்ட்டாக வராது. அப்போ இதை அவங்களோட இந்த மாதிரி பாதிப்புகளை கண்டறிஞ்சு மறுசீரமைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வரோம். அடுத்தது பார்த்தோம்னா சொற்களை, அதாவது ஒரு மாணவன் ஒன்று படிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு படிக்கக்கூடியதுலேயும் ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் படிக்கிறாங்கன்னா அதை அடையாளப்படுத்திக்க தெரியாது. இந்த வார்த்தைக்கு அப்புறம் இதுன்னு அவங்களால நினைவில் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி பல சிக்கல்கள் வரும். அப்போ இது மாதிரி தான் பார்த்தோம்னா இந்த வார்த்தைகள் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. எழுதுகிறப்ப அவங்களுக்கு நினைவுக்கே வராமல் ரொம்ப சிரமப்படுவாங்க, அடையாளமே வச்சுக்க முடியாது. அப்போ ஒரு பேராகிராஃப் இவங்களால படிக்கிறப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஆகட்டும், அந்த மெமரியில் வச்சதாகட்டும், அவங்களுக்கு நினைவுக்கு வராமல் ரொம்ப யோசிச்சு அவங்களுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த குறுகிய காலத்துக்குள்ளே அவங்களால நினைவில் வச்சு எப்படி வெளிப்படுத்தணும், டெலிவரி பண்ணணும், படித்த வார்த்தைகளையும் படித்த சென்டென்ஸையும் எப்படி டெலிவரி பண்ணி எழுத்து மூலிமா கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறதுக்கான ஒரு செஷன் தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் தெரப்பியூட்டிக் செஷனை ரீடிங்கில், ரைட்டிங்கில் கொடுத்துட்டு வர்றோம். அப்போது இந்த ஒலி சப்தம், அதாவது ப்ரொனவுன்சியேஷன் கொடுக்குறாங்கல்ல, அது குறுகிய காலத்தில் நினைவில் வச்சுக்கிட்டு சேமித்து வச்சதை எவ்வளோ ஸ்பீடில் டெலிவரி பண்ணுறாங்க, இது எல்லாமே நாங்கள் எங்களோட உளவியல் பகுப்பாய்வில் கண்டறிஞ்சு தான் மாற்றுறோம். அப்போது கற்றல் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது.
அது எல்லாத்துக்கும் எல்லாம் படிக்க தெரியும். ஆனா, அதை டெலிவரி படுத்துறதெல்லாம் பல பிரச்சனைகள் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுகிட்டு, அவங்களோட பாதிப்புகள் என்னன்னு தெரிஞ்சுகிட்டு, அவங்கள சும்மா படி, படின்னு சொல்றத தவிர்த்துட்டு, படிக்கிறதுல வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு கண்டறிந்து, மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் தான் அவங்களுக்கு தேவைப்படும். இவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் டீச்சிங்கோ, மறுபடியும் மறுபடியும் கோச்சிங் குடுக்கறனால, அவங்க ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாயிட்டுருக்கும். இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபடுறக்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு கல்வியில் ஏற்படக்கூடிய பாதிப்பை கண்டறிந்து மாற்றியமைக்கத்தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் லேர்னிங்க்கு கொடுத்து கொண்டு வருகின்றோம்.